வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் Tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேக் பெயின். அதாவது இப்போ எல்லாத்துக்குமே சர்வசாதாரணமாக, அது சிறு வயதாக இருந்தாலும் அல்லது பெரியவங்களாக இருந்தாலும், நம்மளுடைய தவறான உணவு பழக்கங்களாகட்டும், நம்மளுடைய தவறான வாழ்க்கை முறைகளாகட்டும், டூ வீலர் அதிகமாக பயணம் செய்கிறோம், நம்ம உட்கார்றது போஸ்டர் சரியில்லை, இதனால் எல்லாத்துக்குமே காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின். அதாவது அந்த அடிமுதுகு வழியாகட்டும் இல்லை மேல் முதுகு, அந்த தொராசிக் ரீஜன் என்று சொல்லக்கூடிய அந்த முதுகலையாகட்டும் வலிகள் சர்வசாதாரணமாக, ஏதாவது வெயிட்டை தூக்கியிருப்பாங்க, ரொம்ப நேரம் டூ வீலரில் ஜெர்னி பண்ணியிருப்பாங்க, இதனாலலாம் வரக்கூடியது தான் இந்த பேக் பெயின். ஸோ இதுக்கு நம்ம யோகா, அதாவது இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த முதுகெலும்புகளுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. இது என்ன யோகா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த பேக் பெயினை நம்ம போக்குவதற்குண்டான ஆசனங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெச்சஸ் முதல்ல ஒரு மேட்டில் இந்த மாதிரி படுத்துங்க. படுத்துட்டு இந்த கைகளை இந்த கால்களை இந்த மாதிரி கொஞ்சம் மடக்கி பாதத்தை க்ளீனாக வச்சுங்க. கைகளை நல்லா நீட்டிக்குங்க. இந்த மாதிரி நீட்டிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கைகளை இந்த கால்களை இந்த பக்கம் ரைட் சைடு திருப்பும்போது உங்களுடைய தலை மற்றும் உங்களுடைய இடுப்பு பகுதி இடது பக்கமாக நல்லா இழுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இதில் நிறைய பேருக்கு ரொம்ப சுலபமாக வராது. அதாவது இந்த வயிறு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கால் டச் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்த இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த ஸ்ட்ரெச் கொடுக்கணும் நீங்கள். ஸோ இது ஒரு 20 கவுண்ட்ஸ் இருந்துட்டு அப்படி நேராக ஆப்போசிட் சைடு இடது பக்கம் உங்கள் கால்களை கொண்டு போனது உங்களுடைய தலை மற்றும் உங்கள் கழுத்தை இந்த இடுப்பு பகுதியை நல்லா அப்படியே நம்ம எப்படி ஒரு திருப்புறோம், ஒரு பைப்பை பிடிச்சி அப்படி திருப்புற மாதிரி தான் நம்ம ஸ்பைனில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ இந்த முறையில் ஒரு 20 டைம்ஸ் இருங்க. ஸோ அடுத்தது இதிலே நம்ம ஒரு கிரியை செஞ்சுக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ், நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் கொடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது இந்த இடது காலை எடுத்துகிட்டு வலது காலுக்கு வெளியில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அப்படி இந்த ரைட் சைடு திரும்புறதுக்கு முயற்சி செய்யுங்க. நல்லா கீழே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு இந்த இடது கையை நல்லா எடுத்து முடிஞ்ச அளவுக்கு தலையை கீழே வச்சுட்டு டர்ன் பண்ணுங்க. ஸோ இதில் ஒரு 20 கவுண்ட்ஸ் இருந்துட்டு அதே மாதிரி தான் அடுத்த காலுக்கு இடது பக்கத்தை முட்டிக்கு பக்கத்தில் வெளியில் வச்சுருங்க. வெளியே வச்சுட்டு முதல்ல ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு அடுத்தது உங்களுடைய ரைட் லெக்கும் உங்களுடைய தலை எல்லாம் அப்படி முடிஞ்ச அளவுக்கு, எந்த அளவுக்கு இதில் ஸ்ட்ரெயின் எடுக்காதீங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ 20 டைம்ஸ். ரிலாக்ஸ். அடுத்த ஒரு யோகா பார்ப்போம் நம்ம. டைகர் பிரீத்திங் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு யோகாவில் ஒரு 20 டைம்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்குங்க. ஸோ முதல்ல உங்களுடைய கால்கள் ரெண்டும் கால்களும் 2, அதாவது கால்கள் இந்த கைகள் ரெண்டும் ஒரு 4 தூண்களை போல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மர்ஜரி ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ டைகர் பிரீத்திங் அல்லது கேட் போஸ், இந்த பல விதமான பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் நல்லா மூச்செடுங்க. மூச்சு எடுத்துட்டு மூச்சை விடும் பொழுது உங்கள் முதுகெலும்பு நல்லா கீழே, முதுகெலும்பு நல்லா பார்க்கணும். நீங்கள் இந்த வளைவை போல் வரணும் அப்படின்னு நீங்கள் மூச்சை எடுக்கும் பொழுது, அதை மூச்சை விடும் பொழுது அந்த முதுகெலும்பு வெளியில் வரணும். தாடை, உங்களுடைய தாடை இந்த இடத்த உங்களுடைய மார்பை தொடுவதற்கு முயற்சி செய்யுங்க. இதில் ஒரு 20 டைம்ஸ் பண்ணலாம். நீங்கள் முதல்ல 10 டைம்ஸ் பண்ணலாம். இப்போது 1 2 3
4 5 6 7 8 9 10. நல்ல மூச்செடுத்து மூச்செல்லாம் வெளியில் விட்டுட்டு முதுகெலும்பு வந்து கூன் விழுந்து நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு மூச்சை நல்லா எடுத்துகிட்டு மேலே வாங்க. ரிலாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 20 கவுண்ட் செஞ்சுக்கலாம். நல்லா ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். வஜ்ராசனத்தில் உட்காந்து அமைதியாக வந்துட்டு மூச்சை வந்து கவனியுங்கள். மூச்சை வந்து இயற்கையாக நடந்து கொண்டு இருக்கும். அந்த மூச்சை வந்து நல்லா கவனிங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட்டை வந்து கண்டிப்பாக உங்களுடைய பேக் பெயின் வந்து இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸை வந்து ஸ்லோவாக பண்ணிங்கன்னா உடனடியாக உண்மையிலே வந்து உடனடியாக அந்த பேக்கில் இருக்கிற பெயின் வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகிறத வந்துட்டு நீங்கள் முழு மனதாக உணரலாம். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த அலைன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டினுடைய அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால பேக் பெயின் வருவதற்கான சந்தர்ப்பமும் குறைக்கப்படுகிறது. நமது போஸ்டர் வந்து சரியாக இல்லாத இருப்பதனால் நமக்கு வந்து இந்த பேக் பெயின் வருவது வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது எல்லா வயதினரும், ஈவன் குழந்தைகள் வந்துட்டு இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸில் படிக்கிறாங்க. அதிகமான மொபைல் ஃபோனில் தான் வந்து அவங்களுடைய கிளாஸை வந்து கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அல்லது வந்து லேப்டாப்பில் வந்து அவங்க கிளாஸ் வந்து படிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து அந்த போஸ்டர் எப்போவுமே வந்து கூனிந்து, அதாவது ரொம்ப கூன் விழுந்து உட்காருவதாகட்டும், அல்லது நம்ம வந்துட்டு கூன் விழுந்து நடப்பது வந்து சரியான போஸ்டர் இல்லாத இருப்பதாகட்டும், அவங்களுக்குலாம் வந்து இந்த பேக் பெயின் வருவதற்குண்டான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த சின்ன எக்ஸசைஸ் யோகாவை வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சஸை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பாக இதிலிருந்து வெளியில் வரலாம். உங்களுடைய போஸ்டர், உங்களுடைய ஷேப்பும் வந்து உங்களுக்கு மனதுக்கும் அமைதி கிடைக்கிறது, உங்கள் உடலுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்களை சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.